ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகத்திற்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகத்திற்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவரே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவரே வாசம் செய்கிறாரே. பரிசுத்த ஸ்தலம் அதுவே, மகிமை நிறை பூரணமே. மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே, என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நீக்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நீக்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவரே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவரே வாசம் செய்கிறாரே. சேயோனே உன் வாசல்களை தேவனே நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை தேவனே நேசிக்கிறார். சீர்மிகுதிருமை சுவிசேஷத்தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர்மிகுதிருமை சுவிசேஷத்தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவரே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவரே வாசம் செய்கிறாரே. முன்னோடியாய் இயேசு பரன் உரைக்கல்லாகி சீயோனிலே. முன்னோடியாய் இயேசு பரன் உரைக்கல்லாகி சீயோனிலே. வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவரே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவரே வாசம் செய்கிறாரே. கிறிஸ்துவ ஆராதனை கீதங்கள் 617வது பாடல். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். இந்த நாளிலும் தேவாலயத்திற்குள்ளாக தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற நம்மை கர்த்தர் நாம் எந்த நிலையில் கட்டப்பட்டு இருக்கிறோமோ அதிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். விடுவிக்கிற தேவனை விடுதலையோடு நாமும் ஆராதிப்போம். கர்த்தரே நம்மை விடுவிக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். விடுதலை நாயகர் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார் என்றே ஆனந்தம். விடுதலை நாயகர் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார் என்றே ஆனந்தம். நான்
கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேடி அழைத்து கொண்டார். என் பாவம் அனைத்து மன்னித்தார், என் பாவம் அனைத்து மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகர் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னை ஆனந்தம் விடுதலை நாயகர் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே என்னை நிரப்பி நடத்துகின்றார். அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகர் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னை ஆனந்தம் விடுதலை நாயகர் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னை ஆனந்தம் கடலை கடந்து செல்வேன், யோர்தானை பிரித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை பிரித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். எக்காலம் மோதி ஜெயிப்பேன், எக்காலம் மோதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகர் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னை ஆனந்தம் விடுதலை நாயகர் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னை ஆனந்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துவ ஆராதனை கீதங்களை 727வது பாடல். என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் நமக்கு இந்த 6 மாதமும் கர்த்தர் நடத்தி வந்த பாதைகள் எல்லாம் திரும்பி பார்த்து இந்த 7வது மாதத்திலும் இம்மட்டுமாக இந்த மாதத்தின் கடைசியில் வந்து நிற்கிறோம். கர்த்தர் எத்தனை நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைகளை நன்மைகளை நினைவு கூர்ந்தவர்களாக இந்த பாடலை பாடி உற்சாகமாக தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம். என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு வெள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு வெள்ளமே அவர் பெயரை போற்று. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே.
இரக்கத்தை முடியாக சூட்டுகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. நிறைவாக்கி நம்மை நடத்தி செல்வார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்தி செல்வார். அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. நம்மை சுமக்கின்றார். அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அதிசய செயல்கள் காணச் செய்தார். மோசேக்கு வழிகள் வெளிப்படுத்தினார். அதிசய செயல்கள் காணச் செய்தார். அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த பாடலின் வரிகள் சொல்லுகிற வண்ணமாக உதட்டளவில் பாடாதபடிக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எல்லளவும் தகுதியற்ற நமக்கு இந்த 7 மாத காலளவும் கர்த்தர் பாராட்டின இரக்கம், அவர் வழி நடத்தின பாதைகள் மோசேக்கு மாத்திரம் அல்ல, நாமும் எப்படி போறோம், எப்படி இந்த காரியத்துல நடக்க போறோம்ன்ற நேரத்துல கர்த்தர் நமக்கு நல்ல வழிகாட்டியாய் நம்மோடு இருந்தார் அல்லவா. அந்த தேவனை ஆராதித்து
கிறிஸ்துவ ஆராதனை கீதங்கள்ல 700வது பாடல், நீரின்றி வாழ்வேத ஆண்டவரே, நீங்க இல்லாம என்னால இந்த உலகத்துல வாழவே முடியாதப்பா ஆண்டவரே. 1000 வார்த்தைகளை நான் கேட்டாலும் உம்முடைய பிரகாரத்துல இன்றைக்கு நான் கேட்க போகிற அந்த ஒரு வார்த்தை போதும் என்று ஆண்டவருடைய சன்னிதானத்துல தேவ பிரசனத்தை உணர்ந்தவர்களாக நாம் பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒரு ஆராதனை கீதங்கள்ல 700வது பாடல். நேரென்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவென்றே மகிழ்வேது தேவா. நேரென்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவென்றே மகிழ்வேது தேவா. உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் ஓராண்டு நான் வாழ்ந்த போதும், கோமெல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நேரென்றி வாழ்வேது இறைவா, உம்மிடமென்றே மகிழ்வேது அம்மே. நேரென்றி வாழ்வேது இறைவா, உம்மிடமென்றே மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். ஓராயிரம் தேவன் உயர்வாலுமே, ஓராயிரம் தேவன் உயர்வாலுமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நேரென்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவென்றே மகிழ்வேது தேவா. நேரென்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவென்றே மகிழ்வேது தேவா. கண்ணுக்குள் தேரையை வைத்தவனே, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். கண்ணுக்குள் தேரையை வைத்தவனே, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவரே. உமையன்றே அணுவேலும் அசையாதையா, உமையன்றே அணுவேலும் அசையாதையா, உம் துணை என்னை உயிர் வாழ முடியாதையா, உம் துணை என்னை உயிர் வாழ முடியாதையா. நேரென்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவென்றே மகிழ்வேது தேவா. நேரென்றே வாழ்வேது இறைவா, உன் நினைவென்றே வென்றே மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார். 1000 ஆண்டுகள் போதாதையா, நேரென்றே வாழ்வேது இறைவா, உன் நினைவென்றே மகிழ்வேது தேவா. நீரென்றே வாழ்வேது இறைவா, உன் நினைவென்றே மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு
நான் வாழ்ந்த போதும் வெள்ளத்தில் வாழும் ஒரு நாளே போதும் வாழ்வேறு இறைவா உன் நினைவென்றி மகிழ்வேறு தேவா நீரென்றி வாழ்வேறு இறைவா உன் நினைவென்றி மகிழ்வேறு தேவா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். இப்போதும் நம்ம எல்லாரும் எழுந்து நின்று சங்கீத பகுதி வாசிக்க போகிறோம். சங்கீதம் 129வது சங்கீதம் நம்ம கீழே இருக்கிற அமுதாசி முன்பாக வந்து வாசிப்பாங்க. நம்ம மாறி மாறி வாசித்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 129வது சங்கீதம். ஒருபோதும் மறவாதே வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்தி செல்வார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்தி செல்வார். அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே ஒருபோதும் மறவாதே. நம்மை சுமக்கின்றார். அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே ஒருபோதும் மறவாதே. அதிசய செயல்கள் காணச் செய்தார். மோசேக்கு வழிகள் வெளிப்படுத்தினார். அதிசய செயல்கள் காணச் செய்தார். அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே ஒருபோதும் மறவாதே. அவர் பெயரை போற்று. உயிரே ஆண்டவரை போற்று.
ஹalleluya. ஹalleluya. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த பாடலின் வரிகள் சொல்லுகிற வண்ணமாக உதட்டளவில் பாடாதபடிக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எல்லளவும் தகுதியற்ற நமக்கு இந்த 7 மாத காலளவும் கர்த்தர் பாராட்டின இரக்கம், அவர் வழி நடத்தின பாதைகள் மோசேக்கு மாத்திரம் அல்ல, நாமும் எப்படி போறோம், எப்படி இந்த காரியத்துல நடக்க போறோம்ன்ற நேரத்துல கர்த்தர் நமக்கு நல்ல வழிகாட்டியாய் நம்மோடு இருந்தார் அல்லவா. அந்த தேவனை ஆராதித்து கிறிஸ்துவ ஆராதனை கீதங்கள்ல 700வது பாடல், நீரின்றி வாழ்வேத ஆண்டவரே, நீங்க இல்லாம என்னால இந்த உலகத்துல வாழவே முடியாதப்பா ஆண்டவரே. 1000 வார்த்தைகளை நான் கேட்டாலும் உம்முடைய பிரகாரத்துல இன்றைக்கு நான் கேட்க போகிற அந்த ஒரு வார்த்தை போதும் என்று ஆண்டவருடைய சன்னிதானத்துல தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக நாம் பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒரு ஆராதனை கீதங்கள்ல 700வது பாடல். நேரென்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவென்றே மகிழ்வேது தேவா. நேரென்றே வாழ்வேது இறைவா, உம் நினைவென்றே மகிழ்வேது தேவா. உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் ஓராண்டு நான் வாழ்ந்த போதும், வெள்ளத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நேரென்றே வாழ்வேது இறைவா, உம்மிடமென்றே மகிழ்வேது அம்மே. நேரென்றே வாழ்வேது இறைவா, உம்மிடமென்றே மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். ஓராயிரம் தேவன் உயர்வாலுமே, ஓராயிரம் தேவன் உயர்வாலுமே, உம் வார்த்தையில் ஒன்றே அற்புதமே, உம் வார்த்தையில் ஒன்றே அற்புதமே. நேரென்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவென்றே மகிழ்வேது தேவா. நேரென்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவென்றே மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரையை வைத்தவனே, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். கல்லுக்குள் தேரையை வைத்தவனே, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவனே. உமையன்றே அணுவேலும் அசையாதையா, உமையன்றே அணுவேலும் அசையாதையா, உம் துணை என்னை உயிர் வாழ முடியாதையா, உம் துணை என்னை உயிர் வாழ முடியாதையா. நேரென்றே வாழ்வேது இறைவா, உம் நினைவென்றே மகிழ்வேது தேவா. நேரென்றே வாழ்வேது இறைவா, உன் நினைவே வென்றே மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார். 1000 ஆண்டுகள் போதாதையா. நேரென்றே
வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. Thank you, முந்தி Jesus. வாருங்கள், முந்தி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். Hallelujah. அடுத்து பேர் சொல்லணுமோ? சர்மிளா சிஸ்டர்லாம் முன்னாடி வந்துடலாமே. ஆண்டவர் ஆசீர்வதிக்கணுமா வேண்டாமா? இந்த அரகோணா அப்படின்னா என்ன? ஏன்னா வேதத்துல இருக்கிற ஒரு வார்த்தைக்கும் ஒரு காரியத்திற்கும் அர்த்தம் இல்லாம கர்த்தர் இந்த வேதாகமத்துல என்ன செய்யல, எழுதப்படவே இல்லை. அப்ப அந்த அரகோணா அப்படின்னு சொன்னா அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேம் தேவாலயத்திற்கு போய் கர்த்தரை ஆராதிக்கும் போது அந்த எருசலேம் தேவாலயத்துக்கு போகணும்னா பல படிக்கட்டுகளை ஏறிதான் என்ன செய்யணும், எருசலேம் தேவாலயத்திற்குள்ளாக போகணும். அப்ப அவங்க அந்த படிக்கட்டுக்குள்ள ஏறி போகும்போது அமைதியா என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. அந்த படிக்கட்டுகளில் ஏறும்போது கர்த்தரை துதித்து கொண்டே என்ன செய்வாங்க, போவாங்க. இப்ப இத இப்ப இருக்கிற ஆவிக்குரிய வட்டாரத்துல நமக்கு அது வாய்ப்பு இல்லை. ஆனா அந்நிய தேவர்களை வணங்குகிற அப்படிப்பட்டவங்களை பார்த்திருக்கீங்களா? இந்த பாத யாத்திரையா போறாங்கல்ல, போகும்போதெல்லாம் பல நேரங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம்ல, போகும்போதெல்லாம் அவங்க என்ன சொல்றாங்க, எதையோ ஒன்றை அவர்கள் தெய்வத்தை குறித்த ஸ்லோகங்களை நாமங்களை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, உச்சரிச்சுட்டே போறாங்கல்ல. இந்த காரியம்லாம் எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? இஸ்ரவேல் மக்களிடம் இருந்து வந்தத இன்றைக்கு இருக்கிற புறஜாதியார் பின்பற்றுகிறார்கள். ஆனால் கர்த்தரை ஆராதிக்கிறேன் என்று சொல்லுகிற நாம் ஆராதனைக்கு வரும்போது அதைத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசிப்பேன். அப்ப அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த படிக்கட்டுகளில் ஏறி எருசலேம் தேவாலயத்திற்குள்ளாக போகும்போது கீழே இருக்க படிக்கட்டுல இருந்து மேல ஏறும்போது கர்த்தரை என்ன செஞ்சுட்டே போவாங்க, துதித்து கொண்டே போவார்கள். இன்றைக்கு தேவாலயத்திற்கு வந்திருக்கிற நீங்களும் நானும் இப்ப கர்த்தரை எதற்கு வந்திருக்கிறோம், ஆராதிக்க துதிக்க வந்திருக்கிறோம். நம்ம இருதயத்தை என்ன செய்யணும், அதற்கு ஆயத்தப்படுத்திக்கணும். சரியா? இப்ப இந்த சங்கீத பகுதி முடிஞ்சோடனே கர்த்தரை தொடர்ந்து பாடி துதித்து என்ன செய்ய போகிறோம், ஆராதிக்க போகிறோம். அப்ப இந்த படிக்கட்டுகளில் ஏறும்போது சங்கீதக்காரனாகிய தாவீது சில காரியங்களை சொல்லி கர்த்தரை ஆராதித்து கொண்டே அந்த எருசலேம் தேவாலயத்திற்குள்ளாக போன ஒரு சங்கீதம் தான் இந்த 129வது சங்கீதம். அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 129:1-2 வசனத்துல நம்ம பார்த்தோம்னா அவர் சொல்லுகிறாரு, என் சிறு வயது முதல் நான் என்ன செய்யப்பட்ட, நெருக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, எல்லாராலும் கைவிடப்பட்ட. ஆனா 2வது வசனத்தின் கடைசியில சொல்லுகிறாரு, என்னை எல்லாம் நெருக்குனாங்க, ஒடுக்குனாங்க, என்னை மேல வரவிடாம என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாமே என்ன செஞ்சாங்க, செய்தார்கள். ஆனா அவங்க யாரையுமே கர்த்தர் என் மேல அவங்கெல்லாம் என்ன செய்யவே விடல, மேற்கொள்ளவே விடல. இத சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு மாத்திரம் அல்ல, இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நம்ம வாழ்க்கையில எல்லாம் யோசிச்சு பாருங்களேன். சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைய நம்ம மேல வந்துடக்கூடாது, நம்ம நல்லா இருந்துடக்கூடாது, நம்ம நல்ல காரியங்களை அனுபவித்திடக்கூடாதுன்னு சத்ருவா இருக்கலாம், இல்லைன்னா நம்முடைய குடும்பத்துல இருக்கலாம், உற்றார் உறவினரா இருக்கலாம், இவங்களும் வாழ்ந்துறதா, இவங்களும் மேல வந்துடுறதான்னு எத்தனையோ உபாய தந்திரங்கள் எல்லாம் செய்து பார்த்தாங்க. ஆனா கர்த்தர் நமக்கு ஆதரவா இருந்தனால, கர்த்தர் மாத்திரம் நம்மை வழி நடத்துனதுனால, கர்த்தர் மாத்திரம் நமக்கு துணையா இருந்தனால அவங்கெல்லாம் நம்மளை என்ன செய்யவே விடல, மேற்கொள்ளவே விடல. அதற்காக கர்த்தருக்கு இன்றைக்கு என்ன சொல்லணும், எல்லாரும் சொல்லுவோமா, ஆண்டவரே என்ன நெருக்குனாங்க, என்ன ஒடுக்குனாங்க, நம்ம மேல வரக்கூடாதுன்னு நினைச்சாங்க, ஆனா அவங்களா என்ன மேற்கொள்ளாதபடிக்கு நீர் என் தொலையை உயர்த்தி என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி இன்றைக்கு ஜீவனோட சுகத்தோட பலத்தோட குடும்பத்தோட வச்சிருக்கீங்கல்ல,
அதற்காக உமக்கு எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நன்றி ஸ்தோத்திரம். அடுத்த காரியம், அடுத்து அவன் பாருங்களேன், உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைசால்களை என்ன பண்ணாங்களாம், நீளமாக்கினார்கள். இதை யோசிச்சு பாருங்களேன். ஒரு உழவன் ஒரு படைசாலை உழுவது போல நம்ம என்ன பண்ணப்பட்டோம், உழப்பட்டோம். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் கடந்து வந்தோன்றத யோசிச்சு பாருங்க. எத்தனையோ நேரத்துல நம்ம நன்மை தான் செஞ்சோம், நல்லதான் பண்ணோம், ஆனா நம்மளை யூஸ் பண்ணிட்டு நம்மளையே அவதூறா என்ன செஞ்சாங்க, பேசினாங்க. அப்ப நம்முடைய உள்ளங்கள்லாம் எப்படி உழவன் உழுகிற உழவை போல என்ன பண்ணுச்சு, கஷ்டப்பட்டுச்சா இல்லையா? அந்த சூழ்நிலைகள்லாம் வந்த போதும் அவங்க மறந்தாலும், நன்மையை அனுபவித்த அவர்கள் மறந்தாலும், நன்மையின் நாயகனாகிய இயேசு நமக்கு நன்மை செய்ய, நமக்கு சகாயம் செய்ய அவர் என்ன செய்யவே இல்லை, ஒரு நாளும் மறக்கவே இல்லை. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அதற்காக கர்த்தருக்கு ஆமென். அடுத்த காரியம் பாருங்களேன், கர்த்தரோ நீதி உள்ளவர், துன்மார்க்கருடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. அடுத்த காரியம் பாருங்களேன், நம்மள கட்டிரணும், எந்த விதத்திலையும் இவங்க விடுதலையோட என்ன செய்யவே கூடாது, இருக்கவே கூடாதுன்னு கயிறுகளால கட்டப்பட்ட சூழ்நிலை போல எத்தனையோ பிரச்சனைகளால கட்டப்பட்டோம், வேதனையினால கட்டப்பட்டோம், வியாதியினால கட்டப்பட்டோம். ஆனா அந்த கட்டுகளிலிருந்து கர்த்தர் நம்மளை என்ன செய்தார், விடுதலையாக்கினார் என்று இப்ப யார் சொல்லணுமா, யார் சொல்லணுமா சொல்லுங்க, யார் சொல்லணுமா? எல்லாரும் சொல்லுங்க. வேதத்தை பாருங்க, எல்லார்ட்டையும் பைபிள் இருக்குல்ல, வேதத்துல என்ன போட்டிருக்கு அப்படின்னு யார் சொல்லணுமா? இஸ்ரவேல் சொல்வதாக. யார் அந்த இஸ்ரவேல்? நான் தான். இன்றைக்கு தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற நீங்களும் நானும் தான் அவருக்கு சொந்த ஜனமாகிய இஸ்ரவேல். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, பாவ கயிறுனால கட்டப்பட்டு இருந்தேன், வியாதி என்ற கயிறுல கட்டப்பட்டு இருந்தேன், விடுதலையாக்க முடியாத படிக்கு பலவிதமான பொருளாதார காரியத்துல நான் மீடறவே முடியாதுன்னா நம்மளை கட்டி வச்சிருக்கப்பட்டோம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு நம்ம விடுதலையாக்கி ஆண்டவரை விடுதலையோடு ஆராதிக்கிற ஒரு நிலையை கர்த்தர் தந்தார் அல்லவா? அதற்கு கர்த்தருக்கு ஆமென். அடுத்த காரியம், சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள். ஆண்டவர் நம்மளை அடிமைப்படுத்தின, நம்மளை மேற்கொள்ளணும், நம்மளை கீழே போட்டு மிதிக்கணும்னு நினைச்சவங்களெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணினாரு தெரியுமா? வெட்கி அவர்கள்லாம் எப்படி போனாங்களாம், பின்னிட்டு திரும்பி போனார்களாம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி வந்த போது அந்த பார்வோனுடைய சேனை இதெல்லாம் பெருசு. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு முன்னாடி போனா செங்கடல், பின்னாடி போனா பார்வோன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம குடும்ப வாழ்க்கையிலும் நம்ம என்ன செஞ்சோம், இருந்தோம். ஆனா கர்த்தர் அப்படி நம்மை துரத்தி வந்த, நம்மை வேதனைப்படுத்தின, நம்மை அடிமைப்படுத்தின ஒருவர் கையிலும் கர்த்தர் நம்மளை ஒப்பு கொடாமல் அவர்களை தான் என்ன செஞ்சாரு, வெட்கி பின்னிட்டு திரும்ப செய்தார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் என்ன? இஸ்ரவேலே, ஓ முகம் என்ன செய்யறது இல்ல, வெட்கப்பட்டு போவதில்ல, ஓ முகம் செத்து போறதில்ல. உன்னை யார் அழிக்க வேண்டும் என்று வருகிறார்களோ அவர்கள் தான் என்ன செய்வாங்க, வெட்கி உங்களை முன்னோக்கி வரமாட்டாங்களாம். எப்படி போவாங்களாம், பின்னோக்கி போவாங்க. இவங்களை தொட எனக்கு முடியாது அப்படின்ற நிலைக்கு கர்த்தர் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அந்த அரோகோனா சங்கீதத்தை போல அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் படிக்கட்டுகளில் ஏறும்போதே கர்த்தரை ஆராதித்தார்கள் அல்லவா? இன்றைக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்தவர்களாக, திரும்பி பார்த்தவர்களாக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அடுத்த காரியம், அவர் சொல்லுகிறார், வீட்டின் மேல் முளைக்கும் புல்லுக்கு அவர்கள் ஒப்பாவார்களாக, அது வளரும் புண்மே என்ன செய்யுமா, உலர்ந்து போகும். நம்மளை அடிமைப்படுத்தணும், நம்மளை மேற்கொண்டுடலாம், நம்மளை விட பெருசா பண்ணிடலான்னு நினைச்சவங்கெல்லாம் எப்படி ஆண்டவர் பாருங்களேன். அந்த உவமை இந்த காரியத்தை வாசிக்கும் போது நான் அதை யோசிச்சே பார்த்தேன். இப்போ ஒரு வீடு கட்டுறோன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா வீட்டுல மாடியில எல்லாம் பாத்தீங்கன்னா இது இருக்கும்,
குட்டி குட்டி செடியா என்ன செய்யும், அங்கங்க தண்ணி ஈரம் இதெல்லாம் அடிக்கடி படுற இடத்துல சின்ன சின்ன ஒரு காரியம் என்ன செய்யும், முளைக்கும். ஆனா முளைக்கிறத அப்பயே கிள்ளி எரிஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது இருக்கிற இடமே என்ன செய்யாது, தெரியாம போயிடும். அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறாரு, அப்படி நீங்க புடுங்காட்டினாலும் ஆண்டவரே அப்படிப்பட்டதை என்ன செஞ்சிருவாராம், புடுங்கி அது என்ன செய்யுமா, வெயில்ல அது பட்ட உடனே அந்த ஈரம் என்ன செஞ்சிரும், காஞ்சிரும். அந்த ஈரம் இல்லைன்னா அது என்ன பண்ண முடியாது, வளர முடியாது. நம்மை எதிர்த்தவர்கள், நமக்கு எதிரெதிராக சதி யோசனை பண்ணினவர்களை கர்த்தர் இல்லாம என்ன செஞ்சிட்டாரு, புடுங்கி தூக்கி எறிஞ்சிட்டாரு. அவங்கள நம்ம தேடினால என்ன செய்ய போறது இல்ல, காண போவதில்லை. ஏன்னா அவங்க இனிமேல் இருந்தாதான் நமக்கு என்ன பண்ணுவாங்க, இடைஞ்சல் பண்ணுவாங்க. அப்ப ஆண்டவரு உனக்கா டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு அவங்க என்ன பண்றாராம், புடுங்கி எரிஞ்சிருவாராம். அடுத்து வெயிலின் உஷ்ணம் அதன் மேல் பட்ட உடனே அது என்ன பண்ணுமா, உலர்ந்து போகுமா. அப்ப நம்மள அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஒருத்தவங்க தொடுறாங்க, உன்னை ஒருத்தவங்க டிஸ்டர்ப் பண்றாங்கன்னா அது யார பண்ற மாதிரி தெரியுமா, அவரோட கண்ணின் கருவிழிய தொடுற மாதிரி. நம்ம கண்ணை தொட நம்மளே அளவு பண்ணுவோமா, முடியாது. அப்ப கர்த்தர் எவ்வளவாய் தாம் ஆராதிக்கிற பிள்ளைகளை, தாம் சேவிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் எவ்வளவாய் பாதுகாக்கிறார். அவங்கள தொட நினைக்கிறவங்கள இடமில்லாம அவர் என்ன பண்ணிடுவாரு, அழிச்சிருவாரு. ஆனா நம்ம தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா, பல நேரத்துல ஐயோ ஐயோன்னு அந்த பார்வோனை பார்த்து, பார்வோனின் சேனையை பார்த்து, அந்த ரதங்களை பார்த்து, குதிரைகளை பார்த்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், பயந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிறது என்ன தெரியுமா, துதி செய்ய தொடங்கினால் அற்புதம் நடக்கும். துதி செய்கிறவனுக்கு கர்த்தர் பலனாய் இருப்பார். நீங்க துதிக்க ஆரம்பித்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு எதிரா யார் எந்திரிக்கணும்னு நினைக்கிறானோ அவனை இடம் தெரியாம போக பண்ண அவரால முடியும். இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களை அழிக்கணும், உங்களை மேற்கொள்ளணும், உங்களை அழுக வைக்கணும், உங்களை சித்திரவதை பண்ணணும்னு நினைக்கிறாங்களா, சோர்ந்தே போகாதீங்க. பலனாகிய கர்த்தர் நமக்கு உண்டு. அவரை விடுதலையோடு ஆராதிப்போம். ஆனால் கர்த்தர் அவர்களே தான் என்ன பண்ணுவாரா, இடம் தெரியாம போக பண்ணுவாராம். அடுத்து அவர் சொல்றாரு, அறுக்கிறவன் அதனால் தன் கைகளையும் அரிகளை கட்டுகிறவன் தன் மடியும் நிரப்புவதில்லை. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க தெரியுமா, இவங்கள அப்படியே மேற்கொண்டு இவங்களை ஒண்ணுமில்லாம பண்ணிடுவோம், நம்ம ஜெயம் கொண்டுருவோம், அப்படிலாம் அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அது ஆண்டவர் எப்படி ஒப்புமையா சொல்றாரு தெரியுமா, அவங்க அறுப்பாங்க, ஆனா அதுல ஒண்ணுமே இருக்காது. பலன் கிடைக்கும்னு நினைப்பாங்க, அதுல பலனே இருக்காது. அவங்க வெறுமையாய் போக நான் பண்ணுவேன். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு உண்டு. அதனால என்னைக்குமே எதை குறித்துமே நம்மளை மேற்கொண்டுருவாங்க. அவங்களுக்கு பணபலம் இருக்கு, படைபலம் இருக்கு, ஆள்பலம் இருக்கு, எதோ பலமா இருக்குன்னு நினைச்சு யாரை பார்த்தும் மனிதர்களை பார்த்து பயப்படவே பயப்படாதீங்க. படைகளின் ராணுவங்களின் தேவன் நமக்கு உண்டு. அவர் நம்மை அழிக்க, நம்மை தொட நினைக்கிறவர்களை அவர் என்ன செய்வாரு, இல்லாமல் போக பண்ண அவரால முடியும். அப்படிப்பட்ட அதிசயம் நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னா நம்ம கர்த்தரை என்ன செய்யணும், ஆராதிக்கணும், துதிக்கணும். இடைவிடாமல் துதிக்க, இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்க தாவீதை போல அப்படி கர்த்தரை ஆராதிக்கிற உங்களை கர்த்தர் ஒரு நாள் வெட்கப்படவோ, ஒரு நாள் நம்முடைய முகம் செத்து போகவோ அவர் விடுவதே இல்லை. கடைசி வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக, கர்த்தரின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிபோக்கர் சொல்லுவதில்லை. இது என்ன அப்படின்னா, இப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளை எதிர்கொண்டு வருகிறவங்க ஒருவேளை அவங்க தேவ பிள்ளையா கூட இருக்கலாம். அவங்க ஜெபிக்கிறனால நமக்கு ஏதோ நடந்துருமோ, அவங்க அப்படி பண்றதுனால ஏதோ நடந்துருமோ, இப்படி நினைச்சு கூட நீங்க என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் நமக்கு துணையா இருப்பார். ஆனால் ஆண்டவர் இங்க சொல்லுகிற காரியம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக, கர்த்தரின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோன்ற இந்த ஆசீர்வாதம் எங்க மட்டும்தான் உண்டாகும் தெரியுமா, ஆலயத்திலிருந்து மட்டும். ஆண்டவர் தேவாலயத்தின் நன்மையினாலதான் இப்படி திருப்தியாக்குவாரு. வழிபோக்கர் அப்படி என்ன செய்யறது இல்ல, சொல்லுவதில்லை. அப்ப இன்றைக்கு தேவாலயத்திற்குள்ள வந்திருக்கிற நாம்
கர்த்தரை இந்த தாவீது தன் இக்கட்டில் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அந்த இக்கட்டுல நெருக்கத்துல அவன் கூப்பிடுதலை அவர் கேட்டு அவனை எல்லாரும் ஒடுக்கிடலாம். போன வாரத்துல நம்ம செய்தி கேட்டது போல தகப்பனால மறக்கப்பட்டான், தகப்பன் மறந்தாங்க, சகோதரர் மறந்தாங்க, ராஜா வேண்டான்னா, கோலியாத் இளக்காரமா பேசினான். ஆனா இவங்க எல்லாருக்குமே அரசனாக கர்த்தர் அவனை மாற்றினார் என்றால் அவன் செய்த ஒன்றே ஒன்று இந்த அரகோனா சங்கீதம் தான். தேவாலயத்துக்குள் பிரவேசிக்கும் போதெல்லாம் அவன் கர்த்தரை துதித்து கொண்டே, கர்த்தரை ஆராதித்து கொண்டே, கர்த்தர் செய்த நன்மைகளை அவன் ஒவ்வொன்றாக சொல்லி சொல்லி கர்த்தரை என்ன செய்தான்? ஆராதித்தான். இந்த நேரத்துல நம்ம எல்லாரும் எழுந்து நின்று இப்போது இந்த 2026 7வது வாரத்தை 7வது மாதத்தை நம்ம தாண்டி வந்துட்டோம். புதிய மாதம் 8வது மாதத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்க போகிறோம். கர்த்தர் எத்தனை நன்மைகளை செய்தார் நம்முடைய வாழ்க்கையில. அவர் பாராட்டின நன்மைகள், அவர் பாராட்டின கிருபைகள் எல்லாவற்றையும் இந்த ஆலயத்துல கர்த்தரை சொல்லி துதிக்க, உங்களை மேன்மைப்படுத்த, உங்களை உயர்த்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, தாவீதை போல கர்த்தரை ஆராதிப்போம். இந்த நாளில கர்த்தர் தம்முடைய ஆலயத்தின் நன்மையினால நம்மை திருப்தியாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்படியே ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. எல்லாம் வாயை திறந்து அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நம்ம எண்ணத்தை செலுத்துவோம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்தி அப்படியே ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அறிந்தேன், என் நேசத்தை தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அறிந்தேன், என் நேசத்தை தேடி வந்தேன். யார அழைத்து புத்தகங்கள் கொடுத்து நிழலாய் அழைத்து புத்தகங்கள் கொடுத்து நிழலாய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் பாவியாவே, அன்பான தேவன், அருமை இரட்சகரே, ஆவியானவரே, புலையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே, புலையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. எனக்காக சென்று அருளி அழைத்தீரே, உமக்கு நன்றி, அப்பா நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் பாவியாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, இரவும் பகலும் கூட இருந்து என்னாலும் காப்பவரே, இரவும் பகலும் கூட இருந்து என்னாலும் காப்பவரே, பலவாத தெய்வம் ஆராதனை மகிழ்ந்து சாகிறதே, என்னை பலவாத தெய்வம் ஆராதனை
மகிழ்வித்து சாத்திரமே நன்றி உனக்கு நன்றி அப்பா நன்றி உனக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ஆவியானவரே உளையான சேற்றில் வாழ்க்கையின் துணை நோக்கி எடுத்தீர் உளையான சேற்றில் வாழ்க்கையின் துணை நோக்கி எடுத்தீர் அருவாசிய எனக்காக பேசி அன்பான ஆவியானவரே பிதாவே அன்பான தேவா அருமை ஆவியானவரே நன்றி உனக்கு நன்றி அப்பா நன்றி உனக்கு நன்றி நன்றி உனக்கு நன்றி அப்பா நன்றி உனக்கு நன்றி ஹalleluya 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 அப்படியே ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க ஹalleluya ஹalleluya துதிக்கிற ஒரு நல்ல நேரம் நம்ம கொடுத்திருக்கிற இந்த ஸ்லாக்கியத்துக்காக ஆண்டவரை அப்படியே மகிமைப்படுத்துங்க ஹalleluya 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 உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை நன்றியோரை உம்மை தேடி வந்தோரை நன்றியோரை மறப்பதில்லை உம்மை தேடி வந்தோரை இருப்பதில்லை ஒன்று குமுதமாகும் என்று ஒன்று குமுதமாகும் என்று சொல்லுவதில்லை நாமம்
அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை மகிமைப்படுத்துவோமா. ஹalleluya. எல்லாம் ஒருவராகி பெருமையா இருக்க வேணாம். அப்படியே ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை.
உள்ள காலத்துல ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அவமானப்பட்ட இடத்துல நம்மளை தலை நிமிர பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைந்த இடத்துல நம்மளை தேற்றுகிற ஒரு தகப்பன், தாயை போல தந்தையை போல
நம்மளை சுமக்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி போர் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி போர் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. என் வாழ்விலே ஏசையா அலை போல துன்பம் என்னை சூழ்ந்த போதும் அதை படி போல ஒழுங்கிட செய்பவரே. அலை போல துன்பம் என்னை சூழ்ந்த போதும் அதை படி போல ஒழுங்கிட செய்பவரே. மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை சமைப்பவரே. மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை இணைப்பவரே. இசையா என் வாழ்விலே என் வாழ்விலே இசையா என் வாழ்விலே. நேரம் என சொல்லும் போதும் பலவீனத்தில் பலன் அருளேனே. பலவீன நேரம் என்னுடைய உணர்வோடும் பலவீனத்தில் பலன் அருளேனே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, இடமாமல் துணைகின்ற காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, இடமாமல் துணைகின்ற காப்பவரே. உண்மையா இப்போது என் வாழ்விலே இசையா இப்போது என் வாழ்விலே இப்போது என் வாழ்விலே இசையா இப்போது என் வாழ்விலே. தாய் போல பாசம் தந்தை போல நேசம் போல புரிந்து கொள்ள என் இயேசையா. தாய் போல பாசம் தந்தை போல நேசம் போல புரிந்து கொள்ள என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. இப்போது என் வாழ்விலே இசையா இப்போது என் வாழ்விலே இப்போது என் வாழ்விலே இசையா இப்போது தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி சுமந்திடும் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி சுமந்திடும் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே,
யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல உன்னைக்க யாரும் இல்லையே. உண்மையா உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லி நம்ம திருமணமாகி எத்தனையோ ஆண்டுகள் ஆயிருக்கலாம். நம்முடைய பிள்ளைகள் நம்மளை புரிந்து கொள்ளாம இருக்கலாம். நம்முடைய பெற்றோர்கள் நம்மளை புரிந்து கொள்ளாம இருக்கலாம். நம்முடைய உறவினர்கள் நம்மளை புரிந்து கொள்ளாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நம்ம எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. உன் கண்ணீரை காண்கிற தேவன், உன் வேதனையை அறிகிற தேவன், எந்த சூழ்நிலை இருக்கிறோம் அப்படின்றத நம்முடைய தேவன் ஒருவர் மாத்திரம் அறிந்திருக்கிற தேவன். தேங்க்யூ ஜீசஸ். பாருங்க, அண்ணாளுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, அழுகிறா, அவையமிடுகிறா, ஓலமிடுகிறா. ஆனா தன்னுடைய கணவன் அவரை எல்கானா தேடுறாரு. ஆனா அதுல எல்லாம் அவ ஆறுதல் அடையல. தேவ சமூகத்துல போய் இருந்து அங்க ஆசாரியன் சொல்றாரு, நீ எவ்வளவு நேரம் வெறித்திருப்ப, அவரும் புரிந்து கொள்ளல. ஒரு வெறித்தவளை போல நீ எவ்வளவு நேரம் அப்படிப்பட்ட காரியம் செய்வ அப்படின்னு சொல்லப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். ஆனா நம்மளை புரிந்து கொள்ளுகிற ஒரு தெய்வம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நம்ம கூடயே இருக்கிறவங்க நம்மளை புரிந்து கொள்ளாம இருக்கலாம். நம்முடைய கணவன், நம்முடைய ஊழியக்காரர், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர், நம்முடைய சொந்த பந்தம் எல்லாரும் புரிந்து கொள்ளாம இருக்கலாம். ஆனா நம்மளை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தெய்வம் நம்முடைய இயேசு கிறிஸ்து. உண்மையா சொல்லுவோமா? மழை போல துன்பம் என்னை சூழ்ந்த போதும் அதை பனி போல உருகிட செய்பவரே. மழை போல துன்பம் என்னை சூழ்ந்த போதும் அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளத்தை பொறித்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளத்தை பொறித்தென்னை நினைப்பவரே. பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும். பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும். பலவீன வருபவரே. இலகாமல் துணைகின்ற காப்பவரே. இசையாக்கி கரங்களை தட்டி ஆண்டோட நாமத்தை நன்றி 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 இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இம்மட்டுமாய் கர்த்தர்
நம்முடைய பாடல் வேலையும் ஆராதனை வேலையும் சோத்திர பாகத்தை ஆசிரியத்துக்காக நம்ம எல்லாம் அப்படியே மீண்டும் சோதரம் பண்ணி மகிமைப்படுத்துவோமா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மீதியான வேலை கூட இம்மட்டுமாய் கர்த்தர் நம்மளை நடத்தின தேவன். அவரை வாழ்த்தி வரவேற்றி கணத்தை செலுத்தி மீதியான பகுதியின் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஏவப்பட்ட யாராவது ஜெபிக்கலாம். யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியத்தை நன்றி அப்பா. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கவும் ஆண்டவரே பாடல் வேளையிலையும் ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையிலையும் நீர் எங்களோடு கூட அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே உயிருள்ள சாட்சிகளை தரப்போறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே வரும் ஆண்டவரே செய்தி கொடுக்கும் தாசனை நீர் ஆசீர்வதிக்க போறதுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே தாசனை மறைத்து நீர் பேசும் ஆண்டவரே. நாங்கள் வருமனே வந்து வருமனே போகாதவன் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையோடு செல்ல நீர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே காணிக்கை பதிக்க அவர் ஆண்டவரே கொடுக்கும் கரங்கள் ஒவ்வொன்றை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடக்கம் முதல் ஆண்டவரே முடிவு வரை உங்களுடைய பிரசன்னம் கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நன்றி. உட்காருவோம். உட்கார்ந்தவங்க சந்தோஷமா இருக்கிறவங்க சத்தமா ஒருத்தருக்கு தான் புரிஞ்சிருக்கு. அல்லேலூயா. ஒருத்தர் தான் சந்தோஷமா இருக்காங்க. அல்லேலூயா. இன்னுமா உட்கார்ந்தவங்க சந்தோஷமா உற்சாகமா இப்பதான் கொஞ்சம் தேறி இருக்கு. 50%. உட்கார்ந்தவங்க சந்தோஷமா இருக்கிறவங்க அல்லேலூயா. இப்பதான் எல்லாருக்கும் என்ன செஞ்சிருக்கு? முழிச்சிருக்காங்க. சரி, காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வந்திருக்கிறவங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கொஞ்சம் வாலிமை கொஞ்சம் குறையா. இன்றைய நாளிலும் நம்ம தேவ சமூகத்தில் இருப்பது ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. அடிக்கொருக்கா சொல்லுகிற ஒரு காரியம்தான், நம்ம வேறு இடத்துல 1000 நாட்களை பார்க்கலாம் தேவ சமூகத்துல காத்திருப்பது அது நல்லது. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, நம்ம வேறு இடத்துல 1000 நாட்களை பார்க்கலாம் தேவனுடைய சமூகத்துல காத்திருப்பது. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க. அந்த வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் கொஞ்சம் காது கேட்க மாட்டேங்குது போல. அடுத்த வாரம் அந்த நம்ம மிஷின் ஒன்று வாங்கி கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அல்லேலூயா. கேக்குதா? அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்றேன், வேறு இடத்துல 1000 நாட்களை பார்க்கலாம் தேவ சமூகத்துல அதுதான் துன்பமான நேரம். அப்படியா? இந்த முன்னாடி இருக்க வாலிப பசங்களுக்கு பூரா அப்படித்தான் இருக்கு போல. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க. விசாலு வலது பக்கத்துல இடது பக்கத்துலையும் பார்த்து சொல்லு, இன்னைக்கு பாக்குறது சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லியா? அல்லேலூயா. சரி, உண்மையாகவே உங்களை பார்க்கறதும் ரொம்ப மகிழ்ச்சி. அல்லேலூயா. ஏன்னா ஒரு வாரத்துக்கு இடையில ஒருத்தரை என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. ஒரு சிலர் ஃபோன் போட்டு என்னங்க பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா, இப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சிலர் போன ஞாயிற்றுக்கிழமை பார்த்ததோடு சரி. அல்லேலூயா. சோத்திரம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்வோம்? உயிரோடு இருந்தால் என்ன செய்வோம்? பார்த்துக்கிருவோம். அப்படி இல்லை, ஆண்டவர் இடையில நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். எத்தனை பேருக்கு ஃபோன் போட்டு நம்ம பேசுகிறோம். அல்லேலூயா. என்னங்க பாஸ்டர் எப்படி இருக்கீங்க, எப்படி ஊழியங்கள்லாம் போகுது, எங்கேயாவது போகணுமா வரணுமா? ஒன்றும் இல்லை. நம்ம எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகளோடு நம்ம உறவு வைத்துக் கொள்கிறோமோ அவ்வளோக்காக ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறவர்? ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. நம்ம ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது அவர் ஒளியில் இருக்கிறது போல நம்மளும் என்ன செய்வோமா? என்ன செய்வோம்? என்ன செய்வோம் சொல்லுங்க? ஒளியில் இருப்போம். அல்லேலூயா. ஒளியில் இருக்கிறவங்க மாத்திரம் அல்லேலூயா. அல்லேலூயா. முழிச்சிருக்கிறவங்க மாத்திரம் அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கூட நம்ம அறிந்திருக்கிறது போல இந்த 26ஆம் தேதியிலிருந்து வருகிற 1ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் அல்லது ஏதாவது விசேஷித்த நாள் இருக்குன்னா நீங்கள் எழுந்து நிற்கலாம். உங்களுக்கு சபையாராய் நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படி இல்லைன்னா இப்போ உங்கள் பக்கத்துல எல்லாம்
வெறுமையாச்சே இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் கிருபையில ஓரளவுக்கு ஆண்டவர் நிரப்பி இருக்கிறார். இன்னும் ஒரு சில சேரு இப்போ நம்ம முன்னாடி பாதிக்கு பாதி காலியாக இருக்கும். இன்னைக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு நிலைமையில நம்ம இப்போ ஒரு 4 சேருக்கு காலியாக இருக்குது, 3 சேர் காலியாக இருக்குது அப்படின்னு என்ன செஞ்சிடலாம். நம்ம சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் நம்மளுடைய சபையை, நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, கேட்டிருக்கிறார், நேசிக்கிறார். அல்லேலூயா. நம்ம நேசிக்கிறோமோ இல்லையோ, தேவன் நம்முடைய சபையை என்ன செய்கிறாரு, நேசிக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு கருவேலம்பட்டியில் ஒரு நடந்த காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையனை வந்து அவரே வந்து கொஞ்சம் அங்கே வர்றவங்க எல்லாருமே கொஞ்சம் எல்லாத்துலேயும் தேறினவங்க கிடையாது. இப்போதான் ஆண்டவருக்குள்ளே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 10 பேரை வச்சு அங்கே ஜோம் பண்ணி கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்து ஒரு ஜோம் பண்ணி ஒரு பாட்டு பாடி சில காரியங்களை செய்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தர் வர்றவர், அங்கேருந்து பழனிக்குமார்னு ஒருத்தர் வர்றவர், இன்னைக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவை போய் பார்த்துட்டு வாயா அப்படின்னு சொன்னேன். அவர் அந்த அம்மாவை விட்டுட்டு இன்னொரு அம்மாவை என்ன செஞ்சிட்டாரு, கூப்பிட்டு வந்துட்டாரு. என்னையா அப்படின்றேன். அவங்க நம்ம பெரியம்மா தான் அங்கனே உட்காந்துருந்தாங்க. நான் சொன்னேன், எதுக்கு நீங்கள் சும்மா உட்காந்துருக்க, வா அங்கே சர்ச்சுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு ஆண்டவர் நாம மகிமைப்படும்படியா அந்த தாயார் இன்னைக்கு வந்து ஆராதிக்க கர்த்தர் என்ன செஞ்சாரு, உதவி செய்தார். முடிச்சோடனே கேட்டேன், என்னம்மான்னு கேட்டேன். அவருடைய பையன் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தண்ணி சாப்பிட்டு அவர் இறந்து போனார். 2 பிள்ளைகளை விட்டுட்டு இறந்துட்டாரு. இப்போ அவங்க வேலை செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னையும் அனாதையாக விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு அழுதாங்க. நான் சொன்னேன், இந்த உலகத்தில் ஏசப்பா இருக்குந்தடிக்கு நம்ம யாருமே என்ன இல்லை, அனாதை இல்லை. கர்த்தர் நம்மளை தேற்றுகிற தேவன், நம்மளை தைரியப்படுத்துகிற தேவன் சொல்லி அந்த அம்மாவுக்கு என்ன செஞ்சுருக்கேன், ஜெபம் பண்ணியிருக்கிறேன். நம்ம கூட அப்படி செய்ய மாட்டோம். ஆனால் இன்னைக்கு புதிதாய் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன செய்கிறாங்க, அப்படி செய்கிறாங்க. நம்ம அப்படி எத்தனை பேரை இந்த வாரம் முழுக்க நம்ம பார்க்குறோம். யார் நம்ம சொல்லியிருக்கிறோமா? அப்படி சொல்லியிருந்தோம்னா இந்த இடம் என்ன செய்யாது, சொல்லுங்க, பத்தாது. இன்னொரு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இல்லைன்னா இன்னொரு ஆராதனை என்ன செய்யணும். நமக்கு அவ்வளோதான், 100 பேர் உட்கார்ற அளவுக்கு நம்முடைய சபையுடைய கெப்பாசிட்டி. நீங்கள் விசுவாசிங்க, ஆண்டவர் நமக்கு பெரிய இடத்த ஆண்டவர் கொடுக்க அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அது யாரால செய்ய முடியும்? பாஸ்டரால செய்ய முடியுமா? யாரால செய்ய முடியும்? நம்மளால செய்ய முடியும். நம்ம ஒவ்வொருத்தரால என்ன செய்ய முடியும்? பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, நம்ம ஒவ்வொரு ஆளாக என்ன செய்ய முடியும், நம்முடைய சபையை என்ன செய்ய முடியும், நிரப்ப முடியும். பக்கத்தில் இருக்கிற சேரை அப்படியே நீங்கள் கை வைத்து கொள்ளுங்க. வராத அந்த சேரில் நீங்கள் முன்னாடி இருக்கிற அந்த 3 பேரும் சேரை முன்னாடி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இல்லாத ஆட்கள், இல்லாத விசுவாசி இல்லாத சேரை கை வைத்து கொள்ளுங்க. இப்போ நம்மத்தில் இருக்கிற ரூத்தம்மா ஜெபம் பண்ண போகிறாங்க. ஆண்டவரே, இந்த வெறுமையாக இருக்கிற சேரை என்ன செய்யணும், நிரப்புங்க. நம்முடைய சபையில் ஆப்சண்ட் ஆகாமல் வந்தாங்கன்னா இந்த சேரு இடம் பத்தாது. அதனால அருமையான தாயார் ஜெபிக்கிறப்ப நம்மளும் கூட சேர்ந்து விசுவாசிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் இந்த இடத்தை நிரப்ப கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஜெபம் பண்ணுங்கம்மா. சோதரம் ஆண்டவரே, தகப்பனே துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே கூப்பிட புத்திரத்தை தந்தவரே துதிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆளுகை செய்யறவரே துதிக்கிறோம். ஆராய்ஞ்சு அறிகிற தகப்பனே துதிக்கிறோம். ஒவ்வொரு குறைகளையும் குற்றங்களையும் நீ அறிவீரப்பா. அப்பா நீங்க மன்னிக்கிற தேவன் சாமி. அப்பா முன்னாடி வருகிற ஒரு பிள்ளைகள் வெக்கப்பட்டு போனது இல்லப்பா. ஒவ்வொருத்தர் மன மகிழ்ச்சியாக செல்ல உதவி செய்யுங்கப்பா. சிறுவர் பெரியவர் எல்லாத்தையும் கருத்துல ஒப்பு கொடுக்குறோம். வாலிபர் பிள்ளைகளையும் கருத்துல ஒப்பு கொடுக்குறப்பா. அப்பா அந்த ரக்கத்தை கூட்டி சேர்க்க முடியாது துதிக்கிறப்பா. அங்கங்க சோர்ந்து இருக்கிற பிள்ளைகளோ, வர முடியாத தடை இருக்கிற பிள்ளைகளோ சமத்துல சேர்க்க முடியாது ஜெபிக்கிறப்பா. உண்மை அழைப்பு இல்லாம யாரும் வர முடியாது ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் தரிசனம் காண முடியாது ஜெபிக்கிறப்பா. தேவன் அழைத்தார், நான் வந்து சொல்லத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட்டி சேர்க்க முடியாது தகப்பனே. அப்ப அந்த காலியான சேறுகளை நிரப்ப முடியாது துதிக்கிறோம். மீதமா இருக்கத்தக்கதாக நீங்க பெருகத்தக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் வறுமையோடு கஷ்டத்தோடு பாடுகளோடு ஒவ்வொருத்தரோடு இருக்கிறப்பா. அவங்களெல்லாம் நீ ஆறுதல் படுத்தி நீங்க கூட்டி சேர்க்கறதுக்காக நன்றி சேர்த்துறப்பா. கொடா கொடி நன்றி. நீங்க கூட்டி சேர்ப்பீங்க விசுவாசிக்கிறோமா. நாங்க விசுவாசிக்கிறோம் தகப்பனே. எல்லா காரியம்
காரியத்தை செய்து முடிக்கிறதுக்காக நன்றி செலுத்துறோம். அப்பா அந்த பக்கத்தை சொந்தமான இடம் வாங்க தகப்பனே நீங்க உதவி செய்ய முடியாது. துதிக்கப்பா பருகவும் பெருகவும் செய்வேன்னு சொன்னேரு. துதிக்க ஆலயத்துக்காண்டு நாங்க கெஞ்சிக்கிறப்பா. அப்பா சொந்தமான சபை வாங்க உதவி செய்ய. அப்பா நாங்க சுதந்திரமா ஆராதிக்க துதிக்க எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு அப்பா நிம்மதியாக ஆராதிக்க துதிக்க உதவி செய்ய முடியாது செவிக்கிறப்பா. அப்பா அந்த ஆசனமா நீங்க வெளிப்பட போறதுக்காக நன்றி செய்யணும். வார்த்தைகள் தரப்போறதுக்காக நன்றி சேர்த்துப்பா. வாழ்த்துக்கிறோம் வணங்குற இயேசு நாமம் ஜெபிக்கிறோம் அல்ல பிதாவே. ஆமென் ஆமென் அல்லேலூயா. கண்ணை திறந்து பாருங்க. நம்முடைய ஜெபத்தை எத்தனை பேர் ஆண்டவர் கேட்கிறான்னு சொல்லி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு சகோதரி என்ன செஞ்சுட்டாங்க, வந்துட்டாங்க. அல்லேலூயா. நம்ம விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கேட்கிறப்ப நம்முடைய ஜெபம் ஒரு நாள் என்ன செய்யாது வீண் போகாது. அல்லேலூயா. நிச்சயமா முடிவு உண்டு. உன் நம்பிக்கை என்ன செய்யாது, வீண் போகாது. அல்லேலூயா. நம்ம ஏதோ இந்த ஜெபத்தை ஏதோ கடமைக்காக வேண்டி செய்யல, உண்மையா பாரப்பட்டு நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். இதோட இந்த ஜெபம் முடிந்து போனதல்ல. ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபத்துல என்ன செய்யணும், ஆண்டவரே எங்களுடைய சபையில ஆத்மாக்கள்னால என்ன செய்யுங்க, நிரப்புங்க அப்படின்னு சொல்லி, நான் ஒரு ஆத்மாவனால நான் என்ன செய்வேன், நான் கூட்டு போவேன் அப்படின்னு சொல்லி செய்வீங்கன்னா நிச்சயமா அந்த நம்பிக்கையே கர்த்தர் என்ன செய்வா, பலப்படுத்துவார். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நம்ம அறிந்திருக்கிறது போல சாட்சி சொன்னா தேவ நாமம் மகிமைப்படும் அப்படின்னு சொல்லி நீங்க விரும்புனீங்கன்னா நீங்க எழுந்து சாட்சி சொல்லலாம். உங்களுக்காக ஒரு 5 நிமிடம் வேகமா, ஏன்னா நேரம் இல்லாதனால நம்ம கொஞ்சம் வேகமா சில காரியங்களை செய்யலாம். மைக் கொடுங்கய்யா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னையும் சாட்சியாக 2 years முடிஞ்சு நான் ஃபைனல் இயர் போற வரைக்கும் ஏசப்பா என் கூடவே இருந்திருக்காரு. போன 2 செம்முமே நான் சாட்சி சொன்னேன், நல்ல செம்ல மார்க் எடுத்தேன் அதுன்னு சொன்னேன். அதே மாதிரியே போன லாஸ்ட் வீக்குக்கு முந்தின வீக் போன வீக்கே நான் சாட்சி சொல்லணும்னு நினைச்சேன். பட் அந்த அங்கிள் சொன்னனால சொல்ல முடியல. போன லாஸ்ட் வீக்குக்கு முந்தின வீக் எனக்கு ரிசல்ட் வந்துச்சு. எல்லாருக்குமே ரிசல்ட் வந்துருச்சு. நானும் லாகின் பண்றேன், எனக்கு ரிசல்ட் வரவே இல்லை. அப்போ மேம் கிட்ட கேட்டேன், மேம் ஏன் மேம் வரவே இல்லை அப்படின்னா, தெரிலடா சர்வர் ப்ராப்ளமா இருக்கும் அதனால வராம இருக்கும். நான் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணிட்டு ஏசப்பா எல்லாருக்குமே வந்துருச்சு. எனக்கு ஒரு மாதிரி பயமாவும் இருந்துச்சு, ரிசல்ட் என்ன வரும் ஏது வரணும். ஏன்னா ஜெபம் பண்ணிட்டு இந்த ஏசப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீஸ் பே பண்றாங்க. ஏன்னா ஹால் டிக்கெட் கூட வாங்க முடியாம நான் ரொம்ப சுச்சுவேஷன்ல இருந்தேன். ஃபீஸே பே பண்ண முடியாம இருந்தேன். எக்ஸாம் ஹாலுக்குள்ள கூட போக முடியாம இருந்தேன். அப்படியுமே எனக்கு ஃபீஸ் பே பண்ணி என்னை எக்ஸாம் எழுத வச்சிருக்கீங்க ஏசப்பா, நல்ல ரிசல்ட் வரும்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எல்லாருக்குமே வந்துருச்சு. எனக்கு அடுத்த உள்ள ரோல் நம்பர் எல்லாருக்குமே வந்துருச்சு. எனக்கு அடுத்ததும் எனக்கு முன்னாடி இருக்க ரோல் நம்பர் வந்த எல்லாருக்குமே அரியர் விழுந்துட்டே இருந்துச்சு. நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன், ஏசப்பா எனக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கும் அரியர் விழுந்துருச்சு, எனக்கு அப்புறம் உள்ள ரோல் நம்பருக்கும் அரியர் விழுந்துச்சு ஏசப்பா, எனக்கு என்ன நடக்க போதுனே தெரில அப்படின்னு ரொம்ப ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் அங்கே காலேஜில் ஃபுல்லாக செக் பண்ணிட்டே இருந்தேன், ரிசல்ட் வரவே இல்லை. அதுக்கப்புறம் வீட்டில் வந்துட்டு ஒரு 7 o'clock நான் ரிசல்ட் பார்க்கும்போது 600க்கு 508 எடுக்கிறதுக்கு ஏசப்பா உதவி செஞ்சார். போன செம்ல 79% எடுத்திருந்தேன். ஆனா இந்த செம்ல 84.67% எடுக்கிறதுக்கு ஏசப்பா எனக்கு உதவி செஞ்சார். அது போல எனக்கு ஒரு மேம் எனக்கு கைடு மாதிரி இருப்பாங்க. போன செம்ல எனக்கு அவங்க இன்சார்ஜா இருந்தாங்க. அப்ப அந்த மேம் கிட்ட இந்த செம்ல அவங்க போயிட்டு இல்ல எனக்கு இன்சார்ஜ் வேற மேம் மாத்திட்டாங்க. அப்ப அந்த மேம் கூட நான் கொஞ்சம் க்ளோஸாவே இருப்பேன்னா, அப்ப அந்த மேம் கிட்ட கேட்டேன், இந்த மேம் எனக்கு ஃபைனல் இயர் வந்துட்டேன் மேம், நெக்ஸ்ட் இயர் எனக்கு ஒர்க்குக்கு போகணும், என்ன மேம் பண்றது, 2 degrees முடிச்சுட்டு வந்தாலுமே ஒர்க் இல்லைன்னு சொல்றாங்க மேம், ஃப்ரெஷர்ஸ்க்கு ஒர்க்கே இல்லைன்றாங்க, என்ன மேம் பண்றது அப்படின்ட்டு. அவங்க சொன்னாங்க, நீ ஒரி பண்ணாத பாப்பா, ஹோப்போட இரு, உனக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னாங்க. மேம் நான் அதுக்கு இப்பவே நான் ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கிறேன் மேம், எனக்கு ஒர்க் வேணும் மேம் அப்படின்னு. அப்போ அவங்ககிட்ட சொல்லிகிட்டே இருக்கும்போது உன்னோட ரெஸ்யூம் மட்டும் ரெடி பண்ணி கொடு அப்படின்னாங்க. நான் 12th லீவில் இந்த எக்ஸ்ட்ரா கோர்சஸ்லாம் நிறைய கற்றுக்கிட்டேன். கிராஃபிக் டிசைனிங், பைத்தான் அந்த மாதிரி நிறைய கற்றுக்கிட்டேன்னா, அப்போ மேம் சொன்னாங்க, உன்னோட ரெஸ்யூமில் இதெல்லாம் ஆட் பண்ணு அப்படின்னாங்க. ஆட் பண்ணி நான் போட்டேன். ஒரு கம்பெனில 2 கம்பெனில மொத்தம் 9 கம்பெனில என்னை இன்டர்வியூல செலக்ட் பண்ணியிருக்காங்க. செலக்ட் பண்ண கம்பெனி எல்லாமே இந்த இதுல டிஸ்ட்ரிக்ட்ல அவுட் டிஸ்ட்ரிக்ட் தான் என்னை செலக்ட் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர், ஒசூர், பெங்களூர், சென்னையில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. மதுரையிலேயே என்னை செலக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் நான் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன். அதில் நான் செலக்ட் ஆகி, ஏன்னா நான் செலக்ட் ஆக கம்பெனி மதுரையிலேயே பெரிய ஐடி கம்பெனி. ஸோ நான் அதில் செலக்ட் ஆக போகிறதுக்காக எல்லாம் ஜெபிச்சுக்கோங்க. நான் அதுலேயும் செலக்ட் ஆகி நல்ல ஜாப்ல இருக்கேன்.
ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், இந்த மாதத்துல சொல்லி இருக்கிறாரு, ஆபிரகாமை நான் என்ன செஞ்சேன் சொல்லுங்க, ஆபிரகாமை மீட்டு கொண்டேன், யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு என்ன செய்யப்படுவதில்லை, வெட்கப்படுவதில்லை. யாருக்கோ எவருக்கோ எங்கேயோ இல்ல, நம்முடைய சபையில ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. யாக்கோபே நீ என்ன செய்வதில்லை, வெட்கப்படுவதில்லை, உன்னுடைய முகம் என்ன செய்வதில்லை, செத்து போவதில்லை. அருமையான தலை குனிந்த இடத்துல நம்மளை பார்த்து இவங்களாம் அப்படின்னு யோசிச்ச இடத்துல கர்த்தர் அநேக இடங்கள்ல செலக்டாக கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார், உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் நம்ம ஒரு நாளும் நம்முடைய காரியங்கள் என்ன செய்யாது, வெட்கப்படாது. ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, அருமையான யாக்கோபுக்கு மாத்திரமல்ல, அருமையான தங்கச்சிக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் செய்ய அவர் எப்படி இருக்கிறார், வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அங்க அப்படி இங்க இப்படின்னு இல்ல, நம்முடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்வார், செய்வார். ஹல்லேலூயா. வாங்க சார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வந்து வருஷ வாக்குத்தத்தம் கூடி மறந்துடுவேன் ஒவ்வொரு நேரம். ஆனால் இந்த மாத வாக்குத்தத்தை வந்து அப்பப்போ ஞாபகம் இருக்கு, ஏன்னா சர்ச்சில் வந்து சொல்கிறனால. அதனால இந்த வாக்குத்தத்தை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன். எனக்கு வந்து ஒர்க்லேயும் நிறைய அவமானமாச்சு. அந்த ஒர்க்கே எனக்கு ஒருத்தவங்கனால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல வேலை செய்ய மாட்டேன், நான் 18ஆவது இதோட நின்றுவேன் அப்படின்னு சொல்லி நிற்கிற சுச்சுவேஷனில் சார்ட்டையும் சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு வந்து இதுக்கப்புறம் ஜாப் தேடணும், போனஸும் இருக்காதுன்னு சொல்லி நான் வந்து ரொம்ப ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். நான் சொல்லிட்டேன், ஏசப்பா, ஆனால் நீங்கள் சொன்ன வாக்குத்தத்தின்படி நான் வந்து கேட்க மாட்டேன், அவர்கிட்ட போயிட்டு நான் வேலை நான் நிற்கலை அப்படின்னு நான் வாயை திறந்து சொல்லவும் மாட்டேன். அதே மாதிரி எனக்கு வந்து டிஸ்டர்பாக இருந்தவங்களும் வந்து அந்த இடத்துல இருந்து அவங்களும் நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்களோ எனக்கு தெரியாது, அவங்களும் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, அவங்க வந்து ஒன்றுமே செய்யாமல் அந்த இடத்துல வந்து நல்ல பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க, நான் எல்லாம் செஞ்சும் அவமானப்படுற மாதிரி இருக்கு ஏசப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதுருக்கேன். நான் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகும்போது இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டு தான் நான் வேலைக்கும் போவேன். அதே போல் வீட்லேயும் சரி, பிள்ளைங்க எல்லா இடத்துலையுமே நான் இந்த மாதம் நிறைய ப்ராப்ளம் எனக்கு இருந்துச்சு. வெட்கப்பட்டு போகிற அளவுக்கு தான் எனக்கு எல்லா ப்ராப்ளமும் நடந்துச்சு. ஆனால் அதில் ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட ஏசப்பா வந்து என்னை வெட்கப்படாதபடிக்கு என் தலையை வந்து அந்த இடத்துல நிமித்தினாரு. அதே போல் கரெக்டாக 18ஆம் தேதி நான் வேலையை விட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தேன். எங்கள் மேனேஜரே வந்து அந்த இடத்துல வந்து இதுக்கப்புறமா சூப்பர்வைசர் வரலன்னா நீங்கள் தான் பார்க்கணும் இந்த இடத்த அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல என்னை வந்து ஒரு 2வது ஆளாக அங்கே போட்டிருக்காரு. அதில் வந்து கர்த்தர் அந்த வாக்குத்தத்தை கொடுத்தாரு, அதை நிறைவேற்றினாருன்னு சொல்லி நான் இன்னுமே இது பண்ணுவேன். அதே போல் எனக்கு யார் டிஸ்டர்பாக இருந்தாங்களோ அவங்கள வந்து அந்த கம்பெனிக்கு நீங்கள் வர வேணாம், வேறு கம்பெனி தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து கர்த்தரால் நடந்தது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து உங்கள்கிட்ட தான் கண்ணீர் விட்டேன், வேற யார்ட்டையுமே நான் கண்ணீர் விடல. ஏசப்பா, நீங்க வந்து அந்த இடத்துல வந்து என்னை உயர்த்திருக்கீங்க அப்படின்னு நினைச்சேன். அதே போல ஹாஸ்டல்ல பிள்ளைங்களை சேர்த்தேன், அங்க படிக்கலன்னு சொல்லிட்டாங்க, 4000 ரூபாய் கட்டியிருந்தேன். அங்கே போன உடனே சரி பிள்ளைங்க லக்கேஜ் எடுத்துட்டு வரலான்னு சொன்னாங்க, இன்னும் 2000 ரூபாய் கட்டினாதான் லக்கேஜ் தருவேன்னு சொல்லிட்டாங்க. நான் அந்த இடத்துலயும் ப்ரேயர் பண்ணேன், ஏசப்பா எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல, என் கையில காசு 1 ரூபா கூட இல்லை, ஆனா நான் லக்கேஜ் எடுக்கணும். அவங்ககிட்டே நான் கேட்டு பார்த்துட்டேன், எனக்கு வந்து நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி. அவங்க இல்லை முடியாண்டாங்க. உடனே அக்காவுக்கு கால் பண்ணி, அக்கா இப்படி சொல்றாங்கக்கா, எனக்கு காசே இல்லை, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நீ கொஞ்சம் பேசுப்பா, நான் ஃபோன் பண்றேன்னு அக்காவும் அங்கேயும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அந்த இடத்துல என்னை வெட்கப்பட விடாம, ஏசப்பா 2000 ரூபாய் கட்ட வேணாம், நீங்க வந்து லக்கேஜ் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலயும் உதவி செஞ்சாரு. அதற்காக நன்றி. நேத்தும் எனக்கு 1 வாரமா உடம்பு ரொம்ப பலவீனமாவே இருந்துச்சு, சாப்பிட்றதெல்லாம் வாமிட்டு, வேலைக்கு போற சுச்சுவேஷன் தான், எனக்கு வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்கிற சுச்சுவேஷன் கூட இல்லை. அதனால நான் வந்து வேலைக்கு போறது வர்றது மாதிரி இருந்தேன். ஆனா உடல் ரொம்ப சோர்வா இருந்துச்சு. நேற்று வந்து கூத்தியார் கொண்டு போகும்போது என்ன அறியாம மயங்கி விழுந்துட்டேன். நான் MV மகால்கிட்ட விழுந்துட்டேன். ஆனா அந்த வெள்ளைக்கோடு இதெல்லாம் தாண்டி அங்கிட்டு தான் விழுந்திருக்கேன். எனக்கு அப்புறம் ஒரு வண்டி வந்திருந்தா கூட என்னை ஏறி மிதிச்சுட்டு போற சுச்சுவேஷன்ல வந்து அங்கே கிடந்திருக்கேன். நான் எனக்கே தெரியல. ஒரு பக்கத்துல இட்லிக்காரம்மா வந்து தான் தண்ணி ஊற்றி எழுப்பி முகாம்கார் ஒருத்தர் வந்தாங்க. 2-3 பேர் கடந்து போயிருக்காங்களா, ஆனால் யாரோ ஒருத்தவங்க படுத்திருக்காங்கன்னு போயிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த அம்மா வந்து எழுப்பி முகாம்கார் ஒருத்தர் வந்து எழுப்பி தட்டி இது பண்ணி எங்கள் அக்காங்க வந்து தூக்கிட்டு வந்து தான் வீட்டில் வந்து சொல்கிறாங்க இப்படின்னு. அந்த இடத்துலையுமே கர்த்தர் எனக்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காதபடி
என்னைய வந்து என் உயிரே சரி அந்த இடத்துல நான் எப்படி படுத்திருந்தேன்னு கூட எனக்கு தெரியல. ஆனா நல்ல ஒரு எந்த அவமானமும் ஆகாதபடிக்கு கர்த்தர் வந்து என்னை அந்த இடத்துல எழுப்பி வீட்டுக்கு கூட்டு வர எனக்கு கிருபை கொடுத்துருக்காரு. இந்த மாசம் வாக்குத்தத்தத்தின்படி நான் ஒரு சாட்சியா இருக்கேன். கர்த்தர் என்னை எந்த இடத்துலயுமே வெட்கப்படவே வைக்கல. ஏன்னா எனக்கு எவ்வளவோ இந்த மாசத்துல அவமானம் ஆற சுச்சுவேஷன்ல நான் நிறைய இருந்திருக்கேன். எனக்கு எந்த இடத்துலயுமே கர்த்தர் வெட்கப்பட வைக்கவே இல்லை. ஏன்னா அவர் கொடுத்திருக்காரு வாக்குத்தத்தம். அதனால இந்த மாதம் முழுவதும் அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் வந்து நிறைவேற்றினதுக்காக கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான சகோதரி சொன்ன சாட்சியை கேட்டோம். ஒரு நாளும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், அவரை நம்பின முகங்கள் ஒரு நாள் என்ன செய்யாது, வெட்கப்படாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம எவ்வளவுக்களவாய் பிடித்துக் கொள்கிறோமோ அவ்வளவுக்களவாய் கர்த்தர் நம்முடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. அருமையான இமானுவேல் பிரதருடைய பொண்ணுக்கு நம்ம அவங்க தம்பிக்கு அந்த பேரனுக்கு பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம பண்ணோம். அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம அவமானப்படல. கர்த்தர் ஒரு வீட்டை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. எந்த இடத்துலயும் நம்ம அவமானப்படுறதுக்கு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு. அவருடைய பிள்ளைகள் அவருடைய முகங்களை நோக்கி பார்க்கிற ஒருவரும் என்ன செய்யாது, வெட்கப்படாது. எத்தனையோ வீட்டுகள்ல எத்தனையோ தவறு நடக்குது பாருங்க. நம்ம பிரேயர் பண்றதுக்காக அந்த வீட்டை என்ன செய்ய சொன்னாங்க, காலி பண்ண சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை என்ன செய்ய மாட்டாரு, வெட்கப்பட விட மாட்டார். அருமையான இந்த பிள்ளைகளுடைய சாட்சியெல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஆசீர்வதிச்சிருக்காரு. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து சொல்ல முடியாத ஒரு காரியம் இருந்தாலும் நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். நீங்க வாசிங்க இந்த ஏசாயா 29வது அதிகாரத்துல 22வது வசனத்துல போட்டிருக்கு, ஆபிரகாமை மீட்டு கொண்டேன், இனி யாக்கோப்பு என்ன செய்யப்படுவதில்லை, வெட்கப்படுவதில்லை, அவன் முகம் செத்து போவதில்லை, என்ன செய்யப்படுவதில்லை. ஆண்டவர் சொல்றாரு நம்ம ஒரு நாளும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், வெட்கப்பட மாட்டோம். ஏன்னா ஆபிரகாமுடைய சந்ததி. நம்ம எல்லாம் யாருடைய சந்ததி சொல்லுங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய சந்ததியா இருக்கிறதுனால நம்ம ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம், வெட்கப்பட மாட்டோம். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் நம்மளோடு இடைப்படுகிற தேவன். கடந்த வாரத்தில் நம்ம கேட்டோம், தாவீதை நான் சின்னவனா இருந்தேன், நான் எளியவனா இருந்தேன், நான் எல்லாராலும் என்ன செய்யப்பட்டேன், அற்பமா எண்ணப்பட்டேன். எப்படி எண்ணப்பட்டேன், எப்படி எண்ணப்பட்டேன் சொல்லுங்க, அற்பமா எண்ணப்பட்டேன். ஆனா அற்பமா எண்ணப்பட்ட இடத்துல கர்த்தர் என் தலையை என்ன செஞ்சாரு, உயர்த்தி வைத்தார். சொல்லுங்க, எப்படி உயர்த்தி வைத்தார், என் தலையை எப்படி உயர்த்தி வைத்தார். எல்லாரும் பார்த்திருக்க பாருங்க, சவுல் மத்தியில, அந்த கோலியாத்து மத்தியில, அந்த சவுல் மத்தியில, தன்னுடைய தகப்பன் மத்தியில, எல்லாருடைய இடத்துலயும் அவன் தலையை கர்த்தர் என்ன செஞ்சாரு, வெட்கப்படாதபடிக்கு அவன் தலையை என்ன செஞ்சாரு, உயர்த்தி வைத்தார். இன்றைக்கு ஆண்டவர், நானு இதை குறித்தே நானு இந்த வாரத்தோட நமக்கு அடுத்த வாரம் ஆண்டவர் புதிய வாக்குத்தத்தை கொடுக்குறாரு. அதனால இந்த வாரம் ஆண்டவரே நீங்க இந்த ஜனங்களுக்கு என்ன பேசணும் அப்படின்னு சொன்னப்போ ஆண்டவர் சொன்னாரு, அந்த ஏசாயா அதே அதிகாரத்தில் நீங்க வாசிங்க, யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம், யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 26வது வசனம் 27வது வசனத்துல பக்கம், பழைய ஏற்பாட்டுல 1061வது பக்கம், பழைய ஏற்பாட்டுல 2ஆம் அதிகாரம், சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் என்ன செய்யறதில்ல, வெட்கப்பட்டு போவதில்ல. ஹல்லேலூயா. இந்த நாட்கள் ஆண்டவர் அதே சார்ந்த, போன வாரத்துல ஏசாயா 60 அந்த 14வது வசனத்துல போட்டிருக்கு, உன்னை அசட்டை பண்ணினவர்கள் உன் காலடியில் வந்து உன்னை என்ன செய்வாங்க, பணிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி, அந்த எப்படி சின்னவனா இருந்ததுனால அசட்டை பண்ணான்னு சொல்லிட்டு 119வது சங்கீதத்துல 141வது வசனத்தை நம்ம வாசிச்சோம். நான் சிறுமையா இருந்தேன், எளிமையா இருந்தேன், அதனால எல்லாரும் என்னை என்ன செஞ்சாங்க, அசட்டை பண்ணினார்கள். இந்த மாதத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீங்க திருப்தியா சம்பூர்ணமா, எப்படி திருப்தியா சம்பூர்ணமாய் சாப்பிட்டு நீங்க அதிசயமாய் நடத்தி வந்த தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்வீங்க, தொழுது கொள்வீங்க, துதிப்பீங்க.
என் ஜனங்கள் ஒருபோதும் என்ன செய்யறதில்ல, வெட்கப்படுவதில்லை. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, நம்ம எல்லாம் அவருடைய ஜனம். அல்லேலூயா. நம்ம எல்லாம் யாருடைய ஜனம்? நம்ம எல்லாம் யாருடைய ஜனம்? நம்ம எல்லாம் ஆண்டவருடைய ஜனம். என் ஜனங்கள் ஒருபோதும் என்ன செய்யப்படுவதில்லை, வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா. நம்ம எல்லாருமே அவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம், வெட்கப்பட மாட்டோம். ஏன் நமக்கு வெட்கம் வருது? ஏன் ஆண்டவர் பழையபடிக்கு சில காரியங்கள் நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்காருன்னு சொன்னா, ஒரு 3 காரியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். யார் வெட்கப்பட மாட்டா, யார் வெட்கப்படுவா அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப இந்த சில நாட்களா நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த நாட்கள்ல நான் நேற்று இரவு நேரத்துல இருந்தே இதை கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அந்த காரியத்தை குறித்து வாசிக்கலாம். எரேமியாக்கள் தீர்க்க தரிசன புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா வாசிங்க. எரேமியாக்கள் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 15வது வசனம். எரேமியாக்கள் தீர்க்க தரிசன புஸ்தகம். அவர்கள் ஏன் வெட்கம் உண்டாகுது அப்படின்னு சொன்னோம்னா, அவர்கள் என்ன காரியம் செஞ்சாங்க? அருவருப்பானதை செய்தார்கள். அதனால அவங்க என்ன செய்றாங்க? வெட்கப்படுகிறார்கள். பாருங்க, நம்ம முன்னாடி தியானிச்சோம், பொய் நாவு. அப்படி நீங்க பொய் பேசுனீங்கன்னா அதுல என்ன உண்டாகும்? வெட்கம் உண்டாகும். ஒரு காரியத்தை கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க பதில் சொன்னீங்கன்னா அது வெட்கமும் லட்சையா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நீதிமொழிகள் 29:15 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு, தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளை. பாருங்க, தன் இஷ்டத்திற்கு அப்படின்னா நிறைய காரியத்தை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். பிள்ளைகள் சில நேரங்கள்ல சில காரியங்கள் என்ன செய்யாது, அவங்களுக்கு பிடிக்காது. பாருங்க, நமக்கு நல்ல ஒரு உதாரணம் அப்படின்னா, இப்பதான் இமான் பிரதர் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பேரங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா, ஒரு பக்கத்துல ஒரு பையனும் இன்னொரு பக்கத்துல இன்னொரு பேரனும் என்ன செய்ய மாட்டாங்க, விட்டு விலக மாட்டாங்க. ஆனா நம்ம சபையில இருக்கிற பாசமா முன்னாடி தான் என்ன செய்யணும், வந்து உட்காரணும் அப்படின்னு ஒண்ணு. இப்ப அருமையா இப்ப எல்லாரும் செய்யறத விட நம்ம எல்லாரும் கூட அந்த மாதிரி கூட செய்யறது இல்ல. அந்த பசங்க முட்டி போட்டு என்ன செய்யறாங்க, சில பேர் நீங்க பாக்குறீங்களா பாக்கலையான்னு தெரியல, அந்த பசங்க 2 பேரும் என்ன செய்யறாங்க, முட்டி போட்டு ஆராதிக்கிறாங்க. நம்ம தன் இஷ்டத்திற்கு, இப்ப அந்த பிள்ளைகளுடைய இஷ்டத்துக்கு நம்ம விட்டுருந்தா வலது பக்கத்துல ஒரு ஆளு இடது பக்கத்துல ஒரு ஆள் தான் என்ன செஞ்சிருப்பாங்க, இப்ப வரைக்கும் நம்ம உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா சில அந்த ஒழுங்கும் கிரமம் நம்ம கடைப்பிடிக்கிறப்ப இனி ஒரு நாள் அந்த பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டாங்க, அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய மாட்டாங்க. நமக்கு பிள்ளைகள் செல்லுந்தேன், ஆனா அதை குறித்து நம்ம உட்கார வேண்டிய இடத்துல என்ன செய்யணும், நம்ம உட்காரணும். நம்ம எல்லா இடங்கள்லையும் நம்ம போய் அதை என்ன செய்ய முடியாது. தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளை அது தன் தாய்க்கு எதை உண்டு பண்ணுமா, வெட்கத்தை உண்டு பண்ணும். அதனால பிள்ளைகள் எல்லாருமே எல்லாத்தையுமே கேட்குறாங்க, நான் இதைத்தையும் செய்வேன் அப்படின்றதுக்கு இல்ல, நம்ம சில கண்டிஷனை என்ன செய்யணும், நம்ம செய்யணும். பாருங்க, நம்ம நிறைய காரியத்தை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம பிள்ளைகளுமே பெண்கரு சாமெல்லாம் முன்னாடி கீபோர்டு வாசிச்சுட்டு பேடு வாசிச்சுட்டு பின்னாடித்தே இருப்பாங்க. நான் சொல்லிட்டேன், நீங்க இப்படியே பின்னாடியே இருந்தீங்கன்னா ஆண்டோடைய வார்த்தை என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. நம்ம முன்னாடி வந்தோம்னா ஆண்டவர் நம்மளோட என்ன செய்யறாரு, இடைப்படுகிறார். அப்படின்றப்ப இப்ப வரதுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இப்ப நம்ம இஷ்டத்துக்கு அந்த பிள்ளைகள் பின்னாடி இருக்கலாம், பலரை பார்க்கலாம், செய்யலாம். நம்ம அந்த செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சுட்டு நம்ம இருக்க வேண்டிய ஸ்தானத்துல என்ன செய்யணும், நம்ம இருக்கணும். அப்படி இருந்தோம்னா அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதமா நம்ம என்ன செய்யணும், நம்ம வளர்க்கிறப்ப ஆண்டவர் அதன் மூலமாய் நம்முடைய பிள்ளைகள் மூலமாய் கர்த்தருடைய நாமம் என்ன செய்யப்படும், மகிமைப்படும். அல்லேலூயா. இந்த நாளில இங்க போட்டிருக்க காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் அருவருப்பானதை என்ன செஞ்சாங்க, அவர்கள் செய்தார்கள். அதனால என்ன உண்டாயிடுச்சு, ஒரு வெட்கம் உண்டாயிடுச்சு. அந்த 6வது அதிகாரம் 17 போட்டிருக்கு, 15 போட்டிருக்கு. ஏன் அப்படி வெட்கம் உண்டாயிடுச்சு அப்படின்னா, அவங்க தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை என்ன செஞ்சாங்க, செய்தார்கள். இன்றைக்கு நமக்கு தெரியும் தேவனுக்கு எது பிரியம் எது பிரியம் இல்ல, தேவன் எது அருவருக்கிறார் அப்படின்னு சொல்லி என்ன செய்யும், நமக்கு தெரியும். நிறைய காரியங்கள் இருந்தாலும் கூட அந்த நீதிமொழிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16 வசனத்துல இருந்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, தேவன் அருவருக்கக்கூடிய காரியம் அப்படின்னு சொல்லி அவரு எதெல்லாம் சொல்றாருன்னு சொல்லி பார்க்கலாம். வாசிங்க. 6 காரியங்களை கர்த்தர் என்ன செய்யறாரு, வெறுக்கிறார்,
7 அவருக்கு எப்படி இருக்கிறது? அருவருப்பா இருக்கு. 7 அவருக்கு எப்படி இருக்கு? அருவருப்பா இருக்கு. தேவன் எதையெல்லாம் அருவருக்கிறான்னு பாருங்க. அவை யாவன மேட்டிமையான கண், பொய்நாவு, குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை, துரு ஆலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய்ச்சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணிய ஆகிய இவைகளே. அல்லேலூயா. நான் சொல்லல, இது நம்ம சரீரத்துல இருக்கிற அவயத்தை குறிச்சு ஆண்டவர் சொல்றாரு. இதையெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யறாரு? அருவருக்கிறார். பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, இதெல்லாம் நம்முடைய சரீரத்துலதான் என்ன செய்யுது? இருக்கு. பொய்நாவு, ரத்தம் சிந்துற கை, அடுத்து அவத்தம் பேசுறது, இப்படிப்பட்ட காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானா ஆண்டவர் அதனாலதான் என்ன செய்யறாரு? வெறுக்கிறார். அதனாலதான் அவங்க என்ன செய்யறாங்களா? வெட்கப்படுகிறார்கள். அவர்கள் அருவருப்பானதை செய்யறதுனால 6 எரேமியா 6:15 போட்டிருக்கு. அவர்கள் அருவருப்பானதை செய்யறதுனால அவர்கள் என்ன செய்யறாங்க? வெட்கப்படுகிறார்கள். இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானா நீங்க எவ்வளவு காரியம் செஞ்சாலும், என்ன செஞ்சாலும், என்னை போல ஊழியம் செஞ்சா கூட நம்ம என்ன செய்வோம்? வெட்கப்பட்டுதான் போவோம். அல்லேலூயா. புரியுதா? நம்ம சொல்ற காரியம் ஆண்டவர் சொல்றாரு. இப்படிப்பட்ட காரியம் தேவன் 6 என்ன செய்யறாரு? அருவருக்கிறார். 7 அவருக்கு எப்படி இருக்கிறதா? அவர் அருவருக்கிறார். இப்படிப்பட்ட காரியம் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இன்னொரு காரியத்தை கூட வாசிக்கலாம். நீங்க வாசிங்க 17வது அதிகாரம், எரேமியா 17வது அதிகாரம் 13வது வசனம். இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும், உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். 2வது யார் வெட்கப்படுவார் அப்படின்னா, அவரை விட்டு விலகுகிற யாவரும் என்ன செய்வாங்க? வெட்கப்படுவார்கள். இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும், ஒரு ஆளு 2 ஆள் இல்ல, விலகுற எல்லாருமே. ஆண்டவரை விட்டு நம்ம தூரம் போயிட்டோம்னா, ஆண்டவரை விட்டு நம்ம விலகிட்டோம்னா வசனத்தை என்ன செய்ய முடியாது? கேட்க முடியாது. ஆண்டவருக்கு பிரியமா என்ன செய்ய முடியாது? நம்ம இருக்க முடியாது. அவங்கள பார்த்து சொல்றாரு, அவர்கள் தான் என்ன செய்வாங்க? வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய, எதை விட்டு விலகினாங்க? கர்த்தரை விட்டு கர்த்தரை விட்டு என்ன செஞ்சாங்க? விலகி போனபடியினால் விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், அவர் சொல்றாரு ஜீவ தண்ணீர். அவர் எப்படிப்பட்ட தண்ணீரா? அவர் எப்படிப்பட்ட தண்ணீர்? இப்ப பாருங்க, ஒரு நல்ல கனி கொடுக்கிற ஒரு காரியம் ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்துல எப்படி இருக்கிறானா? தன் கனியை தந்து இலகுரா இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் என்ன செய்யும்? வாய்க்கும். நம்ம செய்யறதெல்லாம் ஆண்டவர் வாய்க்கணும்னா நம்ம அந்த நீர்க்கால்களாகிய இயேசுடைய அந்த வேதத்துல எப்படி இருக்கணும்? நம்ம நாட்டப்பட்டிருக்கணும். இப்ப அதை புடுங்கி நல்ல நீர்க்கால்கள் ஓரமா, அதைத்தான் சொல்றாரு. அவங்க சொல்றாங்க, அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீராகிய ஊற்றாகி கர்த்தரை விட்டு என்ன செஞ்சாங்க? விலகினாங்க. அப்ப அவரு ஊற்று கண்ணு, அவருடைய காரியத்தை விட்டு விலகி அதை குறித்து நல்ல விளக்கத்தை பார்க்கணும்னா அப்படியே நீங்க 5வது வசனத்தை வாசிங்க. மேல 17:5, மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா. பாருங்க, அவர் கொஞ்சம் திறமையா சொல்றாரு. எப்படி சொல்றாரு? உடனே நமக்கு என்ன வந்துருதுன்னா, கர்த்தர் அந்த ஊற்று தண்ணீரை விட்டுட்டு நம்முடைய மாம்ச பலத்தை என்ன செய்யறோமா? நம்ப ஆரம்பிச்சிடும். 5வது வசனம் அப்படித்தானே போட்டிருக்கு. மாம்ச பலத்தை நம்பி, அடுத்து மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து, மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் மாம்சமானதை கேவலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி சொல்கிறார். அல்லேலூயா. அப்ப
நம்ம அந்த நீரூற்று அண்டையில நம்ம நாட்டப்பட்டவங்க நம்ம. இப்ப அதை விட்டுட்டு இப்ப எங்க போயிட்டோம்? நம்பிக்கை யார் மேல வந்துருச்சு? என்னால என்ன செய்ய முடியும்? நானு அப்படின்றத நமக்குள்ள என்ன வந்துருதான்? மனுஷரை நம்பி ரெண்டாவது தன்னுடைய மாம்ச பலத்தை என்ன செய்யறோமா? நம்ம புயபலமாக்கி கொண்டு, எனக்கு இருக்கியா திறமை, அவரை தெரியும், இவரை தெரியும், அவங்கள தெரியும், யார தெரிஞ்சாலும் கர்த்தரை விட்டு விலகிட்டா அவங்க எப்படிப்பட்டவங்களாம்? சபிக்கப்பட்டவர்கள். அவங்க எப்படிப்பட்டவங்க சொல்லுங்க? சபிக்கப்பட்டவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொல்லல, யார் சொல்றா? கர்த்தர் சொல்றாரு. ஆனா அந்த வசனத்துக்கு கீழே நீங்க இப்ப படிச்சு பாத்தீங்கன்னா 8வது வசனம் நினைக்கிறேன், அதை வாசிங்களேன். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும். 6வது வசனத்தை வாசிங்க. அவன் அப்படி புயபலமாக்கி கொண்டு தன்னுடைய மனுஷரை நம்புற மனுஷன் எப்படி இருப்பானா? அவன் அந்த வெளியில கரளையாய் போன செடியை போல் இருக்கிறான். நன்மை வருகிறதை காணாமல் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். பாருங்க, நம்மள ஆண்டவர் அப்படிப்பட்ட இடத்துல என்ன செய்ய மாட்டாரு? நம்ம நம்பிக்கை ஆண்டவர் மேல இருக்கணும். அதுக்கு அடுத்த வசனம் 7வது வசனத்துல 8வது வசனத்துல போட்டிருக்கு, கர்த்தரையே நம்பிக்கையாய் கொண்டு இருக்கிற மனுஷன், கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. இந்த வேதம் சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிற ஒருவர் மேலும் வெட்கப்படுவதில்லை. ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்களேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 11வது வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அப்ப நம்ம அந்த மனுஷர் மேல நம்பிக்கை வைத்து ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லாம அந்த ஊற்றாகிய கர்த்தரை விட்டுட்டு போனோம்னா நம்முடைய காரியம் சபிக்கப்பட்ட காரியம். ரெண்டாவது அதுல போட்டிருக்கு, அது தண்ணி இல்லாத நிலத்துல நீங்க என்ன செய்றீங்க? போய் நாட்டப்படுகிறதுமா இருக்கு. தண்ணி இல்லாம போய் வனாந்தரத்துல போய் ஒரு செடியை வச்சோம்னா அங்க என்ன வராது? எதுவுமே என்ன செய்யாது? வராது. அந்த மாதிரி நன்மை வருமென்று அந்த 6வது வசனத்துல போட்டிருக்கு. நன்மை வருமென்று பார்த்து கொண்டு இருக்கு. அந்த 6வது வசனத்தை வாசிங்களா. எரேமியா 17:6 வாசிங்க. போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல். நன்மை வரும். ஆண்டவர் சொல்றாரு, அவரை நம்பின பிள்ளைகளுக்கு என்ன வரும்? நன்மை வரும். அல்லேலூயா. அவரை நம்பின முகங்கள் ஒரு நாள் என்ன செய்யாது? வெட்கப்படாது. அப்படிப்பட்ட அந்த நன்மையை சாராம நம்ம இப்ப வனாந்தரத்துல என்ன செய்யறோமா? நம்ம ஊழையிடுகிற காரியம். அதுல இன்னொரு இடத்துல போட்டிருக்கு பாருங்க, வனாந்தரத்திலும் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் என்ன செய்வாங்க? தங்குவார்கள். கர்த்தரை விட்டு விலகுற அவர் மேல நம்பிக்கை இல்லாத மனுஷன் என்ன செய்வான்? இப்படிப்பட்ட காரியத்துல இருப்பான். ஆனா கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, நம்ம ஒரு நாளும் நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை எந்த அளவுக்கு நம்பலாம் பாருங்க. அநேகருடைய வாழ்க்கையில நம்பிக்கை தான் இன்னைக்கு என்ன செய்யுது? நம்முடைய வாழ்க்கை. அல்லேலூயா. பாருங்க, ஒரு நம்முடைய காரியத்துல நிறைய பிள்ளைகளை நம்ம பார்க்கிறோம். அந்த நம்பிக்கை இருக்கிற மனுஷனை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க? வெட்கப்பட மாட்டாங்க. நமக்கு நல்ல ஒரு உதாரணம், நம்பிக்கைக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் உள்ள ஒரு மனுஷன்னா அந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்துல நீங்க 18வது வசனத்துல இருந்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, நம்புகிறதுக்கு என்ன இல்லை? ஏதுவில்லாத இருந்தும் அவன் முழு நிச்சயமா என்ன செஞ்சான்? நம்பினான். அதைத்தையும் குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் சொல்லுகிறார். யாக்கோபு வம்சத்தை குறித்து சொல்றாரு, அவன் இனி வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா. ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கிற நம்ம அவரை போல ஆபிரகாம் விசுவாசத்துல எப்படி இருந்தான்? வல்லவனா இருந்தான். அவனை குறித்து அந்த ரோமர் 18 இருந்து போட்டிருக்கு, அவன் சரீரம் செத்து போச்சு. சாராவுடைய கற்பம் என்ன செஞ்சிருச்சு? செத்து போயிருச்சு.
ஆனா அவனை எப்படி நம்புறேன்? ஆண்டவரை முழு நிச்சயமா என்ன செஞ்சான்? நம்பினான். அவன் பலவீனனா இல்ல, விசுவாசத்துல அவரை நம்புறதுல எப்படி இல்ல? பலவீனமா இல்ல. நம்ம எந்த அளவுக்கு நீங்க நம்புறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம்? வெட்கப்பட மாட்டோம். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம நம்பிக்கை அதுல நிறைய அந்த சங்கீதத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 34வது வசனத்துல போட்டிருக்கு, அந்த 8வது வசனத்துல போட்டிருக்கு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எந்த அளவுக்கு நீங்க நம்புறீங்களோ பாருங்க, அவரை ஒரு சின்ன காரியத்துல, அவனுடைய காரியம் குழந்தை பாக்கியத்துக்கு மட்டும் இல்ல, ஒரு இக்கட்டான சூழ்நிலை பாருங்க, அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்களுக்கு இக்கட்டான ஒரு காரியம். ஆனா அவங்க சொல்றாங்க, அந்த 3வது அதிகாரத்துல சொல்றாங்க, நாங்க ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க, எங்களை தப்புவிக்க எப்படி இருக்கிறாரு? வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை தப்புவிக்காம போனாலும் நீ நிறுத்தின சிலையை நாங்க என்ன செய்ய மாட்டோம்? வணங்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை பாருங்க. எந்த மனுஷன் அவரை சொன்னாங்களோ அதே காரியத்துல சொல்றாங்க, அந்த மடங்கு எத்தனை மடங்கு? 7 மடங்கு என்ன செய்யறாங்க? அதிகமாக்குறாங்க. அந்த மனுஷன் சொல்றாரு 28வது வசனத்துல 29வது வசனத்துல போட்டிருக்கு, அவரை அவங்களையே யாரை நம்பி இருந்தாங்கன்னா கர்த்தரையே என்ன செஞ்சிருந்தாங்க? நம்பி இருந்தாங்க. அதனால தூதர்களை அனுப்பி அவங்க தாசர்களை கர்த்தர் என்ன செஞ்சாரு? விடுவித்தார். ஹல்லேலூயா. எப்படி விடுவித்தாரு? இக்கட்டான சூழ்நிலை, அவங்க அந்த ஒரு, அதாவது சொல்லுவாங்கல்ல இமைப்பொழுது அப்படின்வாங்கல்ல, கரணம் தப்புனா மரணம். ஆனா அந்த நேரத்துல அந்த தூதர்கள் வந்து அவங்கள காப்பாத்தலைன்னா அவங்க அந்த தீயில என்ன செஞ்சிருப்பாங்க? கருகி இருப்பாங்க. பாருங்க, அவங்க முகங்கள் என்ன செய்யல? வெட்கப்படல. அதே ராஜா சொல்றாரு, இவ்விதமாய் ரட்சிக்கிறதற்கு வேறொரு தேவன் இல்லவே இல்லை.